அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் கந்த பெருமானுக்கு கார்த்திகேயன் எனும் பெயர் இருக்கிறது. அப்படி பெருமானின் அருளை பெற விரதம் இருக்கும் நாளாக இந்த கார்த்திகை விரதம் திகழ்கிறது. முக்கியமாக தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான். அவருக்கு சிறிய முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் பக்தர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய பலரும் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து விசேஷ நாட்கள் என்பது அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரம் தொடங்கி சஷ்டி உள்ளிட்ட திதி வரை ஒரு மாதத்தில் வளர்வரை மற்றும் தேய்பிறையில் நிறைய தினங்கள் வரும். அப்படியான நிலையில் ஐப்பசி மாதத்தில் வரும் கார்த்திகை விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டின் ஐப்பசி மாத கார்த்திகை விரதமானது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் எனும் பெயர் இருப்போது அப்படியான அவனின் அருளை பெற விரதம் இருக்கும் நாள்தான் இந்த கார்த்திகை விரத தினமாகும். இந்த விரத வழிபாட்டை கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் தொடங்கி வாழ்க்கை முழுவதும் மேற்கொண்டால் மிக பெரிய அளவிலான முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். நட்சத்திரம், திதி ஆகியவை நேரம் அடிப்படையில் குறிக்கப்படுவதாகும். அந்த வகையில் எந்த ஒரு மாதத்திலும் எந்த ஒரு நாளிலும் கார்த்திகை நட்சத்திரம் மாலை 5 மணிக்கு இருந்தாலேயே அந்த நாள் கார்த்திகை விரதம் இருக்க உகந்த தினமாக இருக்கிறது. கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அதற்கு முந்தைய நாளான நவம்பர் 5ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் மதியம் வரை உணவு எடுத்துக்கொள்ளாமல் பின்னர் இன்று இரவு முதல் உட்கொள்ளாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். முக்கியமாக நவம்பர் 6ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி வீட்டின் அருகில் உள்ள பரம்பொருள் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை மனதார வழிபட வேண்டும். பின்னர் அந்த தினம் முழுவதும் உணவு எதுவும் எடுக்காமல் விரதத்தை இருக்க வேண்டும். உடல் நலம் முடியாதவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானின் திருப்புகழ், கந்தர்கழிவெண்பா, கந்தசஷ்டி கவசம், ஸ்ரீ கந்தபுராணம் இவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். முக்கியமாக இரவு முழுவதும் விழித்திருக்கலாம். இல்லாவிட்டால் மறுநாள் அதிகாலையில் நீராடி வீட்டிலேயே அல்லது அருகிலுள்ள கோயிலிலோ முருகப்பெருமானுடைய விரதத்தை முடிக்கலாம். முக்கியமாக இந்த விரதத்தை தொடங்குவதற்கு முன் பரம்பொருள் கணபதியை வழிபட வேண்டும். அவருக்கு ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்தோ அல்லது அருகம்புல் சாத்தி அவரை உள்ளன்போடு இந்த விரதத்தை நான் தொடங்குகிறேன், ஆகையால் எனது முழு கடவுளான கணபதியே எனக்கு இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்க விருப்பம் கொடுக்க வேண்டும் என வேண்டிவிட்டு அதன் அடுத்தபடியாக கார்த்திகை விரதத்தை தொடங்க வேண்டும். முக்கியமாக ஐப்பசி மாத கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் நிச்சயம் அன்னதானம் செய்ய வேண்டும். இதன் மூலம் ஏகப்பட்ட புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது முக்கியத்துவமாகும். அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம், கல்வி வளர்ச்சி மற்றும் பண தடை, திருமண தடை, முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆகிய சிறப்பான நன்மை கொடுப்பார் என முருகப்பெருமானை நம்புகிறார்கள். முருகப்பெருமான் என்றாலே அழகு. அத்தனை சிறப்பு மிக்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். கார்த்திகை விரதம் என்பது பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் முக்கியமாக நட்சத்திர விரதமாகும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் ஒரு விரதமே கார்த்திகை விரதம். இந்த விரதம் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் தினத்தில் கடைபிடிக்கிறார்கள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கந்தன் கார்த்திகேயன் என அழைக்கப்படுகிறார். மேலும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பான பலனை தரும். இந்த விரதம் கந்தன் அருள் பெறவும், வேண்டிய காரியங்கள் நிறைவேறவும், குழந்தை பேறு கிடைக்கவும் உதவுகிறது. முக்கியமாக ஐப்பசி மாத கார்த்திகை விரதம் நவம்பர் 5ஆம் தேதியான வியாழக்கிழமையில் சிறப்பாக அமைகிறது. கார்த்திகை விரதம் வியாழக்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு மிக்கதாகும். இந்த தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் முருகப்பெருமானின் அருளும் குரு பகவானுடைய அருளும் கிடைக்கும். முக்கியமாக ஜாதகத்தில் குருவின் நிலை பழமிழந்து இருந்தாலும் மறைந்து இருந்தாலும் வருமானம், கல்வி, திருமணம், குழந்தை வேறு போன்றவை வாழ்வின் மிக முக்கியமான விசேஷங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் அல்லது தடைபடும். இத்தகைய நிலை மறைய வேண்டுமென்றால் பரம்பொருள் கந்தபெருமானை வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். தனது தந்தையான பரம்பொருள் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்லி தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றவர்தான் நம்முடைய முருகப்பெருமான்.
குருவிற்கெல்லாம் தலைவராக ஞான வடிவமாக இருப்பவர் முருகப்பெருமான். ஆகையால் இவரை ஞானப்பழம் என்றும் கூறுவர். இவரை வழிபடுவதால் குரு பகவானின் அருள் நேரடியாக கிடைப்பதுடன் குரு பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் மறையும். குருவிற்குரிய வியாழக்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிவது சிறப்பு மிச்சம். முக்கியமாக இன்றைய நாளில் பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு போன்றவர்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நன்மை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தினத்தில் விரதம் இருந்து கந்தபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார உள்ளன்போடு விளங்க வேண்டும். நாள் முழுவதும் உபவாசமோ அல்லது உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழம்பால் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இதனால் வேலை, திருமணம், கல்வி, தொழில், வியாபாரம், குழந்தை பேறு போன்ற மங்கள காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் கண்டிப்பாக நீங்கும். வேண்டிய வரங்களை கந்தபெருமான் அளித்திடுவார். இது தவிர முக்கியமான தவறுகளை செய்யாமல் தவிர்ப்பதால் குருவருளும் முருகனின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாழக்கிழமையில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று கருப்பு நிற ஆடை அணிவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கருப்பு சனி பகவானுக்குரிய நிறமாகும். குரு மங்களகரமாறன் என போற்றப்படுவோர். அதனால் அவருக்குரிய மஞ்சள் ஆடை உடுத்துவதே சிறப்பான பலனை தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.